الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار قال النبي صلى الله عليه وسلم أنا دعوة أبي إبراهيم وبشرى عيسى أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக மோமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உணர்வுகளிலே சில விஷயங்கள் யதார்த்தமாக பதிந்து விட்டு இருக்கின்றன. சில விஷயங்களை சொல்லும் பொழுது மோமின்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு சில விஷயங்கள் இயற்கையாகவே ஞாபகத்துக்கு வந்துவிடும். ரமலானை பற்றி சொல்லும் பொழுது நோன்பினுடைய சிந்தனை நல்ல மோமினுக்கு வந்துவிடும். துல்ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுது குர்பானியினுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள் நமக்கு நினைவில் வரும். முஹர்ரம் மாதத்தை பற்றி பேசும் பொழுது ஹிஜ்ரத்துடைய தியாகங்கள் நம்மவர்களுக்கு வருவது போன்று ரபீஉல் அவ்வல் மாசம் வந்துவிட்டாலே எல்லா முஸ்லிம்களுடைய சிந்தனைகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு குறித்த சிந்தனை வந்துவிடுவது ஈமானுடைய ஒரு தேட்டமாக இருக்கிறது. வருடத்தினுடைய 12 மாதங்கள் இருந்தாலும் கூட ரபீஉல் அவ்வல் என்று சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது நம்முடைய எல்லோருடைய சிந்தனைகளுக்கும் வந்துவிடுவது உண்மையான ஈமானுடைய அடையாளம். எல்லோருடைய பிறப்பு போல உள்ளது அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. சராசரி மனிதர்களாகிய நம் போன்றவர்களுடைய பிறப்பு அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. ஏன் எல்லா நபிமார்களுடைய பிறப்பு போன்றது அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு.
எல்லோரையும் விட தனிப்பட்டவர்களாக எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆக்கியிருக்கிறது. குறிப்பாக பிறப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை எல்லோரும் பிறந்ததற்கு பிறகுத்தான் அறியப்பட்டார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதர் பிறந்ததற்கு பிறகு இவர் இன்ன நபர் என்பதாக அறியப்பட்டவர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அகிலத்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், உலக மக்களால் அறியப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்பித்து கடைசியாக வந்த நபி வரைக்கும் எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு நபி வருவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு நபி வருவார்கள் என்பதை பிறப்பதற்கு முன்பதாகவே எல்லா நபிமார்களும் சொல்லி வந்தார்கள். பிறப்பால் சிறப்பு பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு எத்துணை ரசூல்மார்கள், எத்துணை நபிமார்கள் வந்தார்களோ எல்லோரிடத்திலையும் அல்லாஹ் சொன்னான், உங்களிடத்திலே சில வாக்குறுதிகளை நான் வாங்குகிறேன். எல்லா நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வரை எத்துணை லட்சக்கணக்கான ரசூல்மார்கள் வந்தார்களோ, எத்துணை நபிமார்கள் வந்தார்களோ எல்லோரிடத்திலையும் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினான். வஇத் அகதல்லாஹ் மீஸாகன் நபியீன், குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. வஇத் அகதல்லாஹ் மீஸாகன் நபியீன், எல்லா நபிமார்களிடத்திலேயும் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினான். என்ன வாக்குறுதி வாங்கினான்? சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும், உங்களுக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார், ஒரு நபி வருவார்கள், அவர்களை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும், ஒரு நபி வருவார்கள், ஒரு ரசூல் வருவார், அவர் உங்களை உண்மைப்படுத்துவார். அந்த நபி இருக்கும் பொழுது நீங்கள் இருக்க காலத்திலே அந்த ரசூல் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், அந்த நபி அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் லதுமினுன் நபிஹி, நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும். உம்மத்துக்குத்தான் அல்லாஹ் சொல்வது உண்டு, ரசூல் வந்தால் ஈமான் கொள்ளுங்கள். எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் சொன்னது இதுதான், இந்த நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். இந்த ரசூலை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் சொன்னார். எல்லா ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் சொன்னது இது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். லதுமினுன் நபிஹி வ லதன்சுருன்னஹு, அவர்களை நீங்கள் நம்ப வேண்டும், அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுடைய காலத்தில் அவர்கள் ரசூலாக வந்தால் நீங்கள் நபி அல்ல, ரசூல் அல்ல, நீங்களும் ஒரு உம்மத்து தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டால் உலகத்துக்கு, அப்பொழுது நீங்கள் நபியாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் அவர்களுடைய உம்மத்தாக ஆகிவிடுவீர்கள். லதுமினுன் நபி வ லதன்சுருன்னஹு, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நீங்கள் கலிமா சொன்ன ஈமான் கொண்ட ஒரு உம்மத்தாக ஆகிவிட வேண்டும். நீங்கள் நபி அல்ல, உம்மத்தாக இருந்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். வலதன்சுருன்னஹு, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக எல்லா ரசூல்மார்களிடத்திலேயும் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினார். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததில் இருந்தே, அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டதிலிருந்தே, அங்கிருந்தே அல்லாஹ் சொல்ல ஆரம்பித்தான், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு நபி வருவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு ரசூல் வருவார்கள். எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் அல்லாஹ்?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு நபி வருவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு நபி வருவார்கள். எல்லா ரசூல்மார்களிடத்திலையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான். தௌராத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஜீலிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக, குர்ஆனுக்கு முன்பதாக எத்தனை வேதங்கள் வந்ததோ எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டு வந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லோருடைய பிறப்புக்கும் நபியினுடைய பிறப்புக்கும் மத்தியிலே மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்கள் ரசூல் என்று சொல்லிவிட்டு, ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, அவர்களை உடன் இருந்து ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்கள். அவர்களுடைய தன்மைகளை நிறைய அல்லாஹ் சொல்லுவான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், அவர்களோடு யார் இருந்தார்களோ அந்த சஹாபாக்கள் குஃபார்களுடைய விஷயத்திலே கடுமையாக இருப்பார்கள். பரஸ்பரமே கிடையாது அவர்களிடத்தில். இஸ்லாத்துடைய எதிரிகளோடு ஒத்து போகவே மாட்டார்கள். பரஸ்பரமாக ஈமானை அடமானம் வைக்க மாட்டார்கள். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், மார்க்க விஷயத்திலே, ஈமானுடைய விஷயத்திலே குஃபார்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களோடு உள்ளவர்களோடு கிருபியாக நடந்து கொள்வார்கள். பல்வேறு விஷயங்களில் அவர்களுடைய நெற்றிகளிலே சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும். ருக்கு செய்வார்கள். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், அவர்களுடைய முகங்களிலே நெற்றிகளிலே சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும் என்பதாக சஹாபாக்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுவான். முதல் வார்த்தை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அதற்கு அடுத்து சஹாபாக்களை அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன ஆமனு என்பதாக நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ, இதே விஷயங்கள் தௌராத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சஹாபாக்கள் குறித்து என்ன தன்மைகள் குர்ஆனிலே உண்டோ அதே உதாரணங்கள், அதே விஷயங்கள் தௌராத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ, இவர்களுடைய உதாரணத்தை தௌராத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹுவை தௌராத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட சஹாபாக்களை பற்றியும் தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். பெருமானார் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்தே சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மெல்லாம் பிறந்ததற்கு பிறகுதான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதாகவே அறியப்படுவோம். அதற்கு பிறகு பெயர் வைப்பதற்காக வேண்டி நிறைய நாள் நிறைய ஆலிம்களை படாத பாடுபடுத்துவோம் குழந்தை பிறந்ததற்கு பிறகு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அல்ல, பிறப்பதற்கு முன்பதாகவே அறியப்படுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து தௌராத்திலேயும் சொல்லப்பட்டார்கள். இன்ஜீலிலும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குர்ஆனுடைய வசனம், வஇத் கால ஈஸா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌரா. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், எனக்கு முன்பதாக தௌராத்திலே என்ன சொல்லப்பட்டதோ அது உண்மை என்பதாக சொல்லிவிட்டு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, வமபஷ்ஷிரன் பிரசூலின், எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார்கள் என்ற சுப செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு முன்னால் ஒரு நபி வந்தார்கள், மூசா அவர்கள், அவர்களுக்கு தௌராத் கொடுக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான். எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார்கள், வமபஷ்ஷிரன் பிரசூலின், எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார்கள், அவர்களுடைய பெயர் கூட சொல்வார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்முஹு அஹ்மத், அவர்களுடைய பெயர் அஹ்மத். இன்ஜீலிலேயே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அங்கேயே வைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய காலத்திலே நமக்கெல்லாம் பிறந்ததற்கு பிறகுதான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ன பெயர் வைக்கலாம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹுவால் பெயர் வைக்கப்பட்டவர்கள். இஸ்முஹு அஹ்மத், பெருமானார் அவர்களுடைய பெயர் அஹ்மத். முஹம்மது, இது நபியினுடைய பெயர். பிறப்புக்கு முன்பதாகவே பெயர் வைக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வக்க அளவிற்கு அல்லாஹ் ரப்பனா ரப்பனா என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனுடைய பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக. யா அல்லாஹ், இந்த குறைஷி வம்சத்திலே, இந்த அரபு வம்சத்திலே யா அல்லாஹ் ஒரு ரசூலை நீ அனுப்பு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வருகைக்காக வேண்டி துஆவும் செய்திருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நல்ல அரசன் இருந்தார். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக துப்பா என்பதாக அவருடைய பெயர் குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. துப்பா என்ற ஒரு மன்னன் வாழ்ந்தான். அரசன் நேர்மையானவன், நீதமான ஒரு அரசன் வாழ்ந்தான். அவனுடைய பெயரையும் குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. அகும் ஹைருன் அம் கௌமு துப்பைன் என்பதாக குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறது. இவர்கள் சிறந்தவர்களா, துப்பா இந்த மன்னனுடைய கூட்டத்தார்கள் சிறந்தவர்களா என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். அப்படி ஒரு மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு சிறந்த அரசன் மன்னன். பல இடங்களுக்கு வருவான், மதீனாவிற்கும் வருவான். அந்த மன்னன் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் அங்கு இருந்த யூதர்கள் அந்த மன்னனிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த ஊரு கிராமம், இன்ன ஹாதிஹில் பல்தா முஹாஜிருன் நபியுன் ஃபி ஆஹிரி ஸமான், இந்த பூமிக்கு இந்த ஊருக்கு கடைசி நபி ஹிஜ்ரத் செய்து வருவார்கள் என்ற ஒரு செய்தியை 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே துப்பா என்ற அந்த மன்னனிடத்திலே அன்று வாழ்ந்த யூதர்கள் சொன்னார்கள். தௌராத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர்களுடைய உடல் எப்படி இருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும், உடலுடைய அமைப்பு எப்படி இருக்கும், என்ன நிறத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய உடலிலே நுபுவத்துடைய அடையாளம் என்ன இருக்கும், எல்லாம் தௌராத்திலே சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக தௌராத்துடைய காலத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து அந்த நபியை யூதர்கள் எதிர்பார்த்து வந்தார்கள். ஒவ்வொரு காலத்திலும் எதிர்பார்த்து வந்தவர்கள். துப்பா என்ற மன்னனுடைய காலத்திலேயும் அந்த மன்னனிடத்தில் சொன்னார்கள், கடைசி நபி இந்த மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருவார். தௌராத்தில் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, மதீனாவிலே பிறப்பார்கள் என்பதாக சொல்லப்படவில்லை, மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முஹாஜிருன் நபியுன் ஃபி ஆஹிரி ஸமான், இந்த ஊருக்கு இந்த கிராமத்திற்கு கடைசி நபி அவர்கள் வருவார்கள் என்பதாக அந்த யூதர்கள் சொல்லிவிட்டு பெயரையும் சொன்னார்களாம். கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது, இஸ்மு அஹமது, அவருடைய பெயர் அஹமது என்பதாக அன்று வாழ்ந்த யூதர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மன்னன் சொன்னார், வலவு மத்த உமுரி இல்லா உமுரி, என்னுடைய வாழ்நாள் அந்த நபி வர வரைக்கும், அவருடைய ஆயுள் காலம் வரைக்கும் என்னுடைய வாழ்நாள் நீட்டப்பட்டால், அந்த நபி வரும் வரைக்கும் நான் உயிரோடு ஹயாத்தாக இருந்தால், லகுன்து வசீரன் லகு, நான் மன்னனாக இருக்க மாட்டேன், அந்த நபியினுடைய மந்திரியாக ஆகிவிடுவேன். லகுன்து வசீரன் லகு, அந்த நபிக்கு அந்த ரசூலுக்கு நான் ஒரு மந்திரியாக ஆகிவிடுவேன், அன்று நான் அரசனாக இருக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, வஜாஹத்து பிஸைஃபி அஅதாஅஹு, அவரை எவனெல்லாம் எதிர்ப்பானோ,
அவர்களுடைய அந்த நபியினுடைய எதிரி இடத்திலே வாள் கொண்டு நான் யுத்தம் புரிவேன் என்பதாக அந்த மன்னர் சொன்னார். சொன்னதற்கு பிறகு அந்த மன்னர் மதீனாவிலே ஒரு வீடு கொடுக்கிறார். இந்த வீட்டில் அந்த நபி வந்து தங்குவார் என்ற சுப செய்தி அந்த மன்னரும் சொல்கிறார். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருவதற்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக நபி வந்து வாழக்கூடிய ஒரு வீடு அன்றே தயாராகிறது. மதீனாவினுடைய அந்த ஊரிலே அந்த மன்னர் சொன்னார், இந்த வீடு பெருமானார் அவர்கள் எந்த நபி வருவார் என்பதாக சொல்கிறீர்களோ அந்த நபிக்கு இந்த வீடை கொடுக்க வேண்டும். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அந்த வீடு வக்ஃப் செய்யப்படுகிறது. பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டில் வந்து வாழ்ந்தார்களா, வசித்தார்களா? வரலாறு சொல்லி காண்பிக்கிறது. ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது மதீனா வந்த நேரத்திலே மதீனத்து அன்சாரிகள் எல்லோரும் கூப்பிட்டார்கள், யா ரசூலல்லாஹ் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், யா ரசூலல்லாஹ் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள். மதீனத்து மக்கள் எல்லோரும் கூப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகம் எந்த வீட்டுக்கு முன்பதாக நிற்குமோ அந்த வீட்டில் நான் சென்று வசிப்பேன். கடைசியாக இறுதியாக அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு அந்த ஒட்டகம் போய் நிற்கிறது. அதுதான் அந்த மன்னர் கொடுத்த வீடு. அது 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான வீடு தயாராகிவிட்டது. பிறப்பால் எல்லோரையும் போல உள்ளவர்கள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் பிறந்ததற்கு பிறகுதான் நாம் எல்லாம் அறியப்படுவோம், பிறந்ததற்கு பிறகுதான் நமக்கு பெயர் வைக்கப்படும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் முதல் எத்துணை நபிமார்கள் வந்தார்களோ எல்லோருடைய காலத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல, பெருமானார் அவர்களுடைய பெயரும் அல்லாஹ்வால் அன்று முடிவு செய்யப்பட்டது. அஹமது, முஹம்மது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்பதாகவே பெருமானார் அவர்களுடைய பெயரையும் அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்பதாக ஆமினா அம்மையார் கனவு பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் கனவு பார்க்கிறார்கள். கனவிலே பெயரையும் அல்லாஹ் தெரிவிக்கிறான். பிறந்ததற்கு பிறகு காபத்துல்லாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு வந்து முஹம்மது என்பதாக பெயர் வைக்கிறார்கள். அரபுகள் எல்லாம் கேட்கிறார்கள், முஹம்மது என்ற பெயர் இதுவரைக்கும் யாருக்குமே வைக்கப்படவில்லையே. அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கனவிலே அல்லாஹு தஆலா அந்த பெயரை காண்பித்து கொடுக்கிறான். முஹம்மது என்பதாக பெயர் வையுங்கள். தன்னுடைய பேர குழந்தைக்கு முஹம்மது என்பதாக பெயர் வைத்துவிட்டு அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்ன வார்த்தை அரத்து ஐ யஹ்மிதஹுல்லாஹு ஃபிஸ்ஸமா, என்னுடைய இந்த பேர குழந்தையை வானத்திலே வைத்து அல்லாஹ் புகழ வேண்டும். அதுபோல வயஹ்மிதஹுன் நாஸு ஃபில் அர்தி, இந்த பூமியிலே உள்ள எல்லோரும் இந்த என்னுடைய பேர குழந்தையை புகழ வேண்டும் என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் அன்றே சொல்லிவிட்டு சென்றார்கள். இன்று வரைக்கும் அல்ல, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை சொல்லப்படும், நல்ல வார்த்தைகளால் சொல்லப்படும், நபி அவர்கள் புகழப்படுவார்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிறப்புக்கு முன்பதாக சொல்லிவிட்டான். எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நபியாக இருப்பதை விட பெருமானார் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்க வேண்டும். நபியினுடைய அந்தஸ்து நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த அந்தஸ்து கூட எங்களுக்கு வேண்டாம், பெருமானார் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனுடைய ஒரு பாக்கியம்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மத்தாக வருவார். எந்த நபிக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். நாமெல்லாம் கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதனுடைய நன்றி கடன் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் நபி தான் முதன்மை.
அடுத்துதான் பெத்த தகப்பன். நபிதான் முதன்மை, அடுத்துதான் பெத்த தாய். நபிதான் முதன்மை, அடுத்துதான் நான் பெற்ற குழந்தைகள். நபிதான் முதன்மை, அதற்கு பிறகுதான் உறவுக்காரர்கள் என்ற நிலையிலே வாழ்வது நம்முடைய கடமை. எனவே நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? திருமண விஷயமாக இருக்கட்டும், மௌத்தூடாக இருக்கட்டும், ஊருக்காரர்கள் எல்லாம் ஒரு சட்டத்தை சொன்னாலும் கூட, உறவுக்காரர்களாம் ஒரு சட்டத்தை சொன்னாலும் கூட, ஒரு திருமணம் என்று வரும் பொழுது நாம் புரட்ட வேண்டியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திலே என்ன வழிகாண்பித்து கொடுத்தார்கள், என்ன சுன்னத்தை படித்து கொடுத்தார்கள் என்பதை படிக்க வேண்டும். உறவுக்காரர்கள்லாம் எதிர்த்தாலும் கூட இந்த சுன்னத்துடைய அடிப்படையில் தான் என்னுடைய வீட்டு திருமணம் நடைபெறும். மௌத்தூடாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 1000 நபர்கள் 1000 சட்டத்தை சொன்னாலும் கூட, பிதஅத்தான சுன்னத்துக்கு எதிர்ப்பான விஷயங்களை சொன்னாலும் கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயத்தை கற்று தந்திருக்கிறார்கள். ஒரு மௌத்தூட்டிலே என்ன செய்ய வேண்டும் இனி யாரும் சொல்ல வேண்டியது கிடையாது, எல்லாம் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு திருமண வீட்டிலே என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதை படிக்க வேண்டும். பெருமக்களே, நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள் உலமாக்கள். சுன்னத்து என்ற அடிப்படையிலேயே சுன்னத்துகளை தொகுத்து நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்காக வேண்டி. நாம் உம்மத்தாக வரக்கூடிய உம்மத்தவர்களாக ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள். நம்முடைய கடமை இதுதான், நபியினுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையிலே நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், மௌத் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.